கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து தருகிறார். இந்த நாளிலே அவர் நமக்கு சொல்லக்கூடிய காரியங்களை, அவருடைய சத்தத்தை நாம் கேட்போம். சங்கீதங்களின் புத்தகம் 20 தாவீது அவர் அந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். அதில் 6வது வசனத்தில் அவர் ஒரு அறிக்கை செய்கிறார். கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அது நம்ம எல்லாருக்குமே நன்றாக தெரியும். தாவீது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஈசாயினுடைய குடும்பத்தில் அநேகர் இருந்தாலும் கூட தேவன் தம்முடைய ராஜாவாக இஸ்ரவேலை ரட்சிக்க வழிநடத்த தாவீதை அவர் தெரிந்து கொண்டு அபிஷேகம் பண்ணினார். அதை அவர் உணர்ந்தவராக கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணவரை ரட்சிக்கிறார் என்று சொன்னால் அவர் முற்றுமுடிய பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ரட்சிப்பு என்பது ஒரு சால்வேஷன் அல்ல. இது ரட்சிப்பு என்பது காப்பாற்றுகிறதான ஒரு காரியமாக இருக்கிறது. அவர் ரட்சிக்கக்கூடியவராய் காணப்படுகிறார். அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமையை காண்பித்து அவருடைய வலதுகரத்தில் செய்யக்கூடிய ரட்சிப்பை, அந்த பாதுகாப்பை, அந்த விடுதலையை அறிந்து காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து ஜெபத்தை கேட்பார். அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து, வானத்திலிருந்து நாம் ஏறெடுக்கிற எல்லா ஜெபத்தையும் கேட்பார் என்று தாவீது ராஜா சொல்கிறார். தாவீது ராஜாவினுடைய அறிக்கை எப்படியாக இருக்கும் என்று சொன்னால், என்னுடைய அறிக்கையும் அதுவாகத்தான் இருக்க வேண்டும். தேவன் நம்முடைய இரட்சகர், தேவன் நம்மை பாதுகாக்கிறவர், தேவன் நம்மை விடுவிக்கிறவர். அவர் நம்மோடு கூட என்றும் இருந்து நமக்காக எல்லா காரியங்களிலும் யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறபடியினாலே அவரை நான் நோக்கி பார்ப்போம். ஒன்றை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். இந்த நாளிலே நாம் எதையெல்லாம் செய்ய திட்டமிட்டு இருக்கிறோமோ எல்லா காரியங்களிலும் கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்து ரட்சிப்பார் என்று சொல்லத்தக்கதான, அறிக்கை செய்யத்தக்கதான ஒரு கிருபையை அவர் நமக்கு கொடுப்பார். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க ஐயா. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துருங்க. இந்த நாள் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையட்டும்.